Hi students, welcome to SIMAS classes. Testing of hypothesis la small sample test la இன்னொரு ப்ராப்ளத்தை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். A test of breaking strength of a 6 rope manufactured by a company showed a mean breaking strength of 3515 kg and a standard deviation of 60 kg. Whereas the manufacturer claimed a mean breaking strength of 3630 kg. Can we support the manufacturer's claim at a level of significance of 0.05? இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்தை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி 6 ரோப்பை சாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க. அதோட மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கான், 3515 kg இருக்குது. அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 60 இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தயாரிக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ரோப்புக்குமே பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குமா, ஆவரேஜாக 3630 kg இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும், வெதர் we can accept this or not. இப்போ நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு டேட்டாஸை கொடுக்கும் பொழுது அதை அனாலிசிஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டாக ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அவங்க எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா 6 ரூப், என் வந்து லெஸ் தென் 30. அப்போது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் தான் பார்க்கணும். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்லேயும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆவரேஜ் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் தான், அதாவது மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், என் லெஸ்னாக இருந்து மீனை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த மேனுஃபேக்சரோட கிளைமை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதான்றதை பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவை கிளியராக எழுதிப்போம். n வந்து 6, எக்ஸ் பார் அதாவது இதோட ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 3515. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்ஸோட வேல்யூ வந்து 60. ஜென்ரலாக இதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம போன ப்ராப்ளத்தை போட்டோம். அந்த ப்ராப்ளத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, நீங்கள் பாருங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க, எஸ் வந்து 60. இதை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட ரோப்போட பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து நான் என்னன்னு சொல்லணுமா, 3630 செக் பண்ணணும். அப்போது மியூ வந்து 3630. இப்போ இதுக்கு நமக்கு தெரியும், முதல்ல என்ன செட் பண்ணுவோம், ஹைபாத்தசிஸ் செட் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே H0 வந்து மியூ வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, 3630. இப்போ நல் ஹைபாத்தசிஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 3630 எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் ஃபார்முலா டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் 1. இப்போது இதான் நமக்கு கொடுத்துருந்த டேட்டா. நம்ம H0 வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் H1 இது டீக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் 1. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் 3515, மியூவோட வேல்யூ 3630 பை எஸ்ஸோட வேல்யூ 60 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மைனஸ் 1, 6 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை சப்ராக்ட் பண்ணால் மேலே மைனஸ் 115 பை 60 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதை வேல்யூ கண்டுபிடிச்சா நெகட்டிவில் வரும், மைனஸ் 4.286ன்னு வருது. கால்குலேட்டரில் இதை சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் திஸ். நமக்கு மாடுலஸ் வேல்யூ தான் எடுத்துப்போம், அதனால் டீயோட வேல்யூவை 4.286ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும், இந்த வேல்யூவை டி டேபிளோட கம்பேர் பண்ணணும். அதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். n மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஃப்ரம் த டேபிள், இப்போ டேபிளில் இதோட வேல்யூ 5%ல் என்னன்னு பார்க்கணும். டேபிள் காலம் நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ 5% இங்கே இருக்குது. இதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5ல் இருக்கும்பொழுது வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 2.015 இருக்குது. ஸோ அப்போது ஃப்ரம் த டேபிள்
95%ல வந்து 2.015, ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 4.286. சின்ஸ் நம்ம calculated பண்ணது வந்து greater than tabulated value, so therefore H0 is rejected. அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம அவங்க கிளைம் பண்ண ஆவரேஜ் மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் 3630ன்றது கரெக்ட் இல்லை. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.